வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னதுன்னா ஆல்மோஸ்ட் 261 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்லையும் ஃபியூச்சர்ஸில் 194 பாயிண்ட்ஸும் கீழே விழுந்திருக்கு. ஸ்பாட்டோட ஃபியூச்சர்ஸ் கம்மியாக விழுந்திருக்குன்னா நிச்சயமாக வந்து ப்ரீமியமில் இருக்கணும். மார்க்கெட் 98 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர்ஸில் 314 பாயிண்ட்ஸு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -427 அண்ட் ப்ரீமியமில் இருக்குது. 209 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது அண்ட் 671 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங். இது எல்லாமே என்ன காட்டுதுன்னு சொன்னால் மோஸ்ட் லைக்லி சரியா இது வந்து பயம்படுத்துறதுக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கான ஃபேக்டரை விட்டுருங்க. லாஸ்ட் 2 days எடுத்துங்க. நேற்று மண்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாளுமே வந்து கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தது வந்து மோர் ஆர் லெஸ் வித்தவுட் வால்யூமாக விழுந்துச்சு. இன்றைக்கி விழுந்தது பாயிண்ட் வாய்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பெருசாக விழுந்திருக்கு. அண்ட் வால்யூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்றோட இன்றைக்கி வந்து வால்யூம் அரௌண்ட் 10-15% அப்பாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இதை வந்து ஒரு பயம் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து எக்ஸிட் பண்ணணும்ன்ற மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணியிருப்பாங்க. மெயினாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 25,100 ரெண்டு ஜோன்லேயுமே வந்து நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நேற்றும் வந்து 25,000 தான் வந்து ஹையஸ்ட் கால் ரைட்டாக இருந்துச்சு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,17,000 கால் எழுதிருந்துச்சு. அண்ட் நேற்று மட்டுமே வந்து 58 lakh கால்ஸ் வந்து அந்த லெவலில் வந்து ரைட் ஆகிருக்கு. 58.5 lakh கால்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் 45% ஆஃப் கால் அந்த ஜோனில் வந்து நேற்று மட்டும் எழுதப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அரௌண்ட் 25,000 வந்து 1,73 lakh கால்ஸ் வந்து ரைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ திடமாக மேலே போகாதுன்ற நம்பிக்கை. நினச்சி பாருங்களேன், இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் வந்து 24,782. 220 பாயிண்ட்டு ரைட். ஒரு 220 பாயிண்ட் நாளைக்கு தூக்குச்சு. ஏதோ ஒரு குட் நியூஸ் வருது சரியா, ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் வருது நாளைக்கு டப்புன்னு வந்து ஒரு 250 பாயிண்ட் மேலே தூக்குச்சுன்னு சொன்னால் அங்கேருந்து சரி 10 மேலே ஓடும். சரி சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 500 பாயிண்ட்ஸ் நாளைக்கு மட்டுமே வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் இன்கேஸ் தேர்ஸ்டே தான் எக்ஸ்பைரி. நாளைக்கு வந்து வெனஸ்டே. ஸோ மார்க்கெட் நாளைக்கும் இருக்குது, நாளான்னைக்கும் இருக்குது. இப்போதைக்கு இந்த வாரம் எக்ஸ்பைரி வந்து 25,000 மேலே போகாதுன்றது திடமாக நம்பிட்டு இருக்காங்க. எஸ், ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. டவுன் சைடு எவ்வளோ தூரம் வரலாம்? 24,500 நான் வந்து ஸ்டாப் லாஸ் சொல்லியிருக்கிறேன். ப்ராபப்ளி அந்த லெவல் வரலாம் அண்ட் அது கீழேயும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 24,350 370 அந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு நண்பர் சொல்லிகிட்டு இருந்தார், அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது ரைட். மேலே போகும்போது கேப் அப் ஓப்பன் ஆகி போச்சுல. ஸோ அந்த கேப் இருக்குது, அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு போட்டுமே. இன்னமும் அந்த 25% ரிட்ரேஸ்மெண்ட் லாஸ்ட் ரேலி இருந்துச்சுல, கீழே 21,800 ஆல்மோஸ்ட் 25,200 அந்த ஜோன் வரைக்கும் மேலே போச்சு. அந்த ஜோன் வரைக்கும் எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 25,149 நினைக்கிறேன். நான் சார்ட் பார்க்காத நான் சொல்கிறேன், 149 நினைக்கிறேன். அதுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 23.5 ஒழிஞ்சு போகுது. 25% நீங்கள் போட்டாலும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் அந்த 24,500 ஜோனில் வந்து வருது. அண்ட் வேர்ஸ் சினாரியோ 38% நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,300 350 370 அந்த ஜோனில் வந்து வருது. ஸோ இந்த வரைக்கும் நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேணாம். அதுக்கப்புறமா ஆனால் தான் நம்ம வந்து டென்ஷன் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் இஸ் மோர் ஆன் எ கரெக்டிவ் மோட் ரைட். இன்னைக்கான வால்யூம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, பட் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ப்ரீவியஸ் டைம் ரைட் போன தடவை வந்து அந்த 900 பாயிண்ட்ஸ் சிங்கிள் டே ராலி நிற்கும். மார்க்கெட் வந்து அந்த 25,000 உடைக்காதுன்ற தைரியத்தில் வந்து உட்காந்துருந்தாங்க. 24,700 800 900 25,000 எல்லாத்துலேயுமே வந்து ஹெவி கால் ரைட் ஆயிருந்துச்சு. ஒவ்வொரு இடமும் உடச்சிட்டு போகும்போதும் ஷார்ட் கவரிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் ரைட். ஹெவி ஷார்ட் கவரிங் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்சைடு வந்து பிச்சிட்டு போகும். டவுன் சைடில் வந்து 24,500 வந்து ஹெவி புட் ரைட் ஆகிருக்கு. அண்ட் புட்டு எவ்வளோ தூரம் ரைட் ஆகிருக்குன்னா 68,65,000 புட்டு ரைட் ஆகிருக்கு. 24,500 வந்து ஹெவி
சப்போர்ட் இருக்குது. இதே மாதிரி ரெண்டாவதும் நம்ம சொல்லி ஆகணும், 24,900 ஹெவி கால் ரைட் ஆகிருக்கு. அதில் மட்டுமே இன்றைக்கி வந்து ஒரு 48 lakh கால்ஸ் வந்து ரைட் ஆகிருக்கு. ஸோ டெஃபினட்டாக 25,000, 24,900 செகண்ட் ஹையஸ்ட். ஸோ 72 lakh கால்ஸ் அந்த இடத்துல எழுதியிருக்கு. ஸோ டெஃபினெட்லாக இது ரெண்டுமே வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் உடச்சிச்சினால் பாதிப்பு வந்து பெருசாக இருக்கும். நான் பாதிப்புன்னு சொன்னால் எப்பயுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த ப்ரெஷரை உடைக்கும் போதும் ஹெவி ஷார்ட் கவரிங்ஸ் வரும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்களேன், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி கிடையாது, மைனாரிட்டிஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்க. 97% ஆஃப் தி பப்ளிக் லூசஸ் மணி, ரைட்? இந்த 3% ஆளுங்க சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ அதிகபட்சம் அங்கே எழுதிப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது உடச்சிச்சின்னா என்ன ஆகுன்றது சும்மா நினச்சி பாருங்கள். இன்னமும் நான் வந்து திடமாக இருக்கிறேன். 25,500 ப்ராபப்ளி இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் வருமானது தெரியாது, பட் டெஃபினட்டாக அடுத்த வாரம் நம்ம அது எதிர்பார்க்கலாம். இந்த லெவலில் தான் நான் நிற்கிறேன். அண்ட் 24,300 நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. சரி, இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். இன்னமும் நான் வந்து அந்த 58,000 லெவலில் வந்து மே சைடு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ், எஸ்பெஷலி ஹெச்டிஎஃப்சி எடுத்துங்க, ஆக்சஸ் எடுத்துங்க, இவங்களாம் வந்து அப்சைடு போகிறதுக்கான நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கோட்டக் பேங்க்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ப்ராபபிள் அப்சைட் மூவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் டவுன் சைடு வரும்போதும் யார் மேலே தூக்கிட்டு போவாங்க? பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். இவங்க எல்லாருமே வந்து சூப்பர் டூப்பர் வால்யூமோடு இருக்குது. அதாவது வால்யூம்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட்னு வச்சிங்களா, வால்யூம் வேணாம், ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆல்மோஸ்ட் 30-40% அப்சைட் மூவ்க்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் நிறைய பேங்க்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கனரா பேங்க் ஆகட்டும், யூனியன் பேங்க் ஆகட்டும், பேங்க் ஆஃப் பரோடா ஆகட்டும், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆகட்டும், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் ஆகட்டும், இந்தியன் பேங்க் ஆகட்டும். ஐஓபி இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல, பட் நல்ல ஒரு புல் பேக் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேஷனோட கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் மந்தில் வந்து சார்ட்டில் வந்து உங்களுக்கு தெரியும், கரண்ட் மந்தில் வந்து தெரியல. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து நெகட்டிவ் சைடில் தான் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் பயம், ரைட்? யூஎஸில் வந்து டைரக்ஷன்ஸ் இல்லாத இருக்குது. நேற்று நம்ம அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். யூஎஸ் பாண்டை பற்றி நம்ம பேசியிருந்தோம். 5% மேலே இருக்குது, ரைட்? அண்ட் ஹேமர் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இதை வந்து 6 o'clock பக்கமாக ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தோம். நாளைக்கு பார்க்கலான்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்மார்ட் மூவ் அதை வந்து பிலோ 4.9 கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ 5க்கு மேலே வந்து நேற்று இன்ட்ராடேயில் தான் இருந்துச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து தே brought it down பிலோ 4.9. எவ்வளோ நாள் தான் வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்களேன், போர் அடிக்காது. $43 பில்லியன் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ட்ரெஷரி பில்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. எப்படி வாங்குவாங்க? என்கிட்ட துட்டு இல்லாத போது நான் என்ன பண்ணுறேன், பாண்ட் மார்க்கெட்டில் வந்து மற்றவங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். அந்த காசு தான் எடுத்து நம்ம வந்து ஃபிசிக்கல் டெஃபிசிட் ஆகட்டும், இல்லை ட்ரேட் டெஃபிசிட் ஆகட்டும், எனக்கு எக்ஸ்போர்ட்லேயும் எனக்கு நஷ்டத்தில் தான் பண்ணுறேன். அதாவது என்னோடய எக்ஸ்போர்ட்டோட இம்போர்ட் ஜாஸ்தி இருக்குது, ஸோ அதுவும் நஷ்டம். எனக்கு வருமானம் எவ்வளோ இருக்கோ அதோட செலவு ஜாஸ்தி பண்ணுறேன், அதுலேயும் வந்து நஷ்டம் இருக்குது. ஸோ இந்த நஷ்டத்தை யார் ஈடுகட்டுவாங்க? பாண்டு. எவனோ ஒருத்தன் வந்து கடன் கொடுக்குறாங்க. இதில் வந்து ப்ரிடாமினென்ட்லி சைனா அண்ட் ஜப்பான் கொடுத்துருந்தாங்க. நேற்று யூஎஸ் வந்து யூகே வந்து தேர்ட் பொசிஷன் போயிடுச்சு. இது வரைக்கும் வந்து சைனா தான் வந்து தேர்ட் பொசிஷனில் இருந்துச்சு. இப்போ பிரிட்டன் வந்து மேலே போயிடுச்சு. பிரிட்டனே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஹெவி யூஎஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி இது உழுவ போகுதுன்னு தெரிஞ்சும் வந்து தே ஆர் டூயிங் இட். சரி, இப்போ மேட்டருக்கு வரலாம். யூஎஸ் வந்து அந்த $43 பில்லியன் வந்து என்ன பண்ணாங்க? ஒன்றும் இல்லை, யூஎஸ்காரங்க எப்போல்லாம் அவனுக்கு பணம் தேவைப்படுதோ பாண்ட் மார்க்கெட்டு போவாங்க. பாண்ட் மார்க்கெட் ஃபேவரபுளாக இல்லைன்னு சொன்னால் பேப்பர் எடுத்து நோட் அடிக்க வேண்டியது தான். அப்போ இந்தியா ஏன் அடிக்க மாட்டேங்குது? எல்லோரும் கேட்பாங்களே, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நோட் பிரிண்ட் பண்ணுறீங்களோ 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கரன்சியோட மதிப்புக்கு காலி ஆகும். ரெண்டாவது, உங்கள் ஊரில் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ இன்ஃப்ளேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும், பணவீக்கம் ஜாஸ்தி ஆகும். ஸோ யூஎஸில் $43 பில்லியன் நோட் அடித்தேன்னு சொல்லவே இல்லை, நாங்கள் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோன்றாங்க. இப்போ ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? நம்மளா அசியூம் பண்ணிக்குதான், சரியா? வேறு வழி கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டை வந்து எக்ஸஸ் பணம் இல்லை டு பை இட்.
ஆர்பிஐ நீங்கள் எடுத்து பாருங்களேன், அப்பப்போ வந்து இந்த டாலர்ஸ் ஆகட்டும் இல்லை பவுண்ட் ஸ்டர்லிங் ஆகட்டும் கரன்சியை வந்து வாங்கி வாங்கி விற்றுட்டு இருப்பாங்க. அதில் மட்டுமே போன வருஷம் ரைட் க்ளோஸ் அபவுட் 2.5 lakh crores 2.5 லட்சம் கோடி வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க. மற்றதெல்லாம் இருக்குது, வட்டி விட்டியெல்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட டெபாசிட் இருக்கிற அந்த வட்டி விட்டியெல்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு இது மாதிரி சம்பாதிக்கிறதுக்கான எந்த வழியும் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக அவங்க அடிச்சிருக்கிறாங்க. நேற்று அந்த பாண்டு ஈல்டு வந்து பிலோ 5 வந்ததுனால தான் யூஎஸ் மார்க்கெட் வந்து மைனஸில் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம மத்தியானம் ஒரு 4:30 பக்கமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்று வந்து ஆல்மோஸ்ட் 375 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு. நம்ம ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போது 275 இருந்துச்சு. ஆனால் நேற்று டவ் ஜோன்ஸ் க்ளோஸ் ஆனது வந்து 137 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அந்த ரேலி வந்ததுக்கு மெயின் ரீசன் பாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆனது தான், அதாவது பாண்ட் ஈல்டு வந்து கம்மியானது தான். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:30 பக்கமாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நான் பார்த்தது வந்து 4.95 இருந்துச்சு ரைட். மீண்டும் 5 பக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன தான் பிடிச்சி இழுத்து வச்சாலும் உன்னோட கர்மா வந்து விடாது, நிச்சயமாக வந்து மேலே தூக்கிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எவ்வளோ நாள்ப்பா நீ சண்டை போடுவ? 1 நாள் 2 நாள் 10 நாள் 20 நாள் அவ்வளோதானே, அதுக்கு மேலே போடுறதுக்கான தெம்பு கிடையாது. ஸோ டெஃபினெட்லி இன்றைக்கோ இல்லை ப்ராபப்ளி அடுத்த ஒரு 1 or 2 monthsக்குள்ளே வந்து இது பிரேக் ஆக போகுது. டெஃபினெட்லி வி ஆர் டாக்கிங் அபவுட் அ பிகர் கிரைசிஸ். ஸோ இந்த கிரைசிஸ் வந்து ஒரு பிரிட்ஜு இடிஞ்சு உழுவ போகுது. 1 மணி நேரத்தில் விழுந்தான்னா, 2 நாள் கழித்து விழுந்தான்னா, இல்லை 10 நாள் கழித்து விழுந்தான்னா, ஆனால் உழுவ போகுதுன்றது நிச்சயமாயிடுச்சு. அப்போ நம்ம ப்ரிகாஷன் ஆகிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். டெஃபினெட்லி வென் யூஎஸ் மார்க்கெட் ஃபால்ஸ், நான் எதிர்பார்க்குறது சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் இப்போ வந்து 42,000 ப்ளஸில் வந்து இருக்குது டவ் ஜோன்ஸு. ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 32,000. ஸோ 10,000 புள்ளிகள் கீழே உழுவுது. இன்ஃபேக்ட் 32,000 ஃபஸ்ட் டார்கெட் என்னது. செகண்ட் டார்கெட் நான் எதிர்பார்க்குறது வந்து 28,000. 28 சொன்னால் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் 32 நான் சொல்கிறேன். ஸோ 42லேருந்து 32 வருதுன்னு சொன்னால் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவன் மட்டும் உழுவ மாட்டான், ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் சேர்த்து தான் இழுத்துட்டு வருவோம். ஸோ கிரைசிஸ் இஸ் கோயிங் டு பி பிகர் திங். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேலியில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. உழுவ ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் இந்த தடவை வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக உழுவும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இந்த தடவை மார்க்கெட் உழுவ ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து உழுவும். அன்லைக் லாஸ்ட் டைமே வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, அதோட ஃபாஸ்ட்டாக இந்த தடவை உழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் ஸ்டாப் லாஸ் போடுறது பெட்டர். இன்னமும் நிறைய ஸ்டாக்ஸில் வந்து அப்சைட் மூவ் வந்து நிறைய இருக்குது. எனிவே பிட்வீன் 30 to 40 50%லாம் அப்சைட் மூவ் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் போகணும். நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி எடுத்துங்க, இல்லை கோட்டக் பேங்க் எடுத்துங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கெலாம் வந்து வயசு முடிஞ்சு போச்சு, அப்சைடு முடிஞ்சு போச்சு. பிஇஎல் எடுத்துங்க, பிஇஎல்க்குலாம் அப்சைடு முடிஞ்சு போச்சு. கரண்ட் ரேலியில் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ப்ராபப்ளி ஒரு 20-30% கரெக்ஷன் வந்ததுக்கப்புறமா தான் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ரிலையன்ஸ் மாதிரி ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் நான் சொன்னேன். நேற்று சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து வால்யூம் பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு நான் சொன்னது ஆகட்டும். டிஎல்எஃப் நேற்று வந்து சொன்னதில் வந்து டிஎல்எஃப் ஆகட்டும், இல்லை என்பிசிசி ஆகட்டும், பவர் கிரிட் ஆகட்டும், டெலிவரி ஆகட்டும், பஜாஜ் ஆட்டோ ஆகட்டும், இதுக்கெலாம் வந்து அப்சைடை வந்து நிறைய பாக்கி இருக்குது. ஸோ ப்ராபப்ளி நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இல்லை, இன்னமும் நிறைய இருக்குது. நேற்று சும்மா ஒரு 10-12 பற்றி நம்ம பேசணும். ஆல்மோஸ்ட் 50-60 ஸ்டாக்கு மேலே. நான் சொல்கிறது வந்து லார்ஜ் கேப் டு, நான் வந்து ஸ்மால் கேப் பற்றியே நம்ம பேசல, மீடியம் மிட் கேப் டு லார்ஜ் கேப்பில் வந்து க்ளோஸ் அபவுட் 100-150 ஸ்டாக்குக்கு மேலே வந்து பிரேக் அவுட் கொடுத்துக்க ரொம்ப நல்ல அப்சைட் மூவ்க்கான பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போங்க. போன தடவைனா நான் சொல்கிறேன் 24க்கு முன்னாடி ரைட், 2020லேருந்து 24க்கு உள்ள எதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அதெல்லாம் மேலே போச்சு. இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஸ்டாக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பண்ணால் டெஃபினட் அப்சைட் மூவ் இருக்குது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. நேற்று 85-30 பக்கமாக இருந்துச்சு, இன்றைக்கி 85-50 இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அபவுட் $15 ஏறி இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் அந்த லெவலில் தான் நிற்கிது, 9,800
ரைட் 9780 790 அந்த ஜோனில் தான் வந்து நிற்கிது. பெரிய மாற்றங்கள் கிடையாது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 98,800 லெவலில் தான் நிற்கிது. ஸோ பெரிய மாற்றம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, எஃப்ஐஐஸ் இந்த மே மாதத்தில் மட்டுமே 23,500 crores மேலே வந்து வாங்கியிருக்கிறாங்க. தோ நேற்று வந்து ஒரு மைனர் 500+ crores வந்து விற்றுருந்தாங்க. எஃப்ஐஐஸ் மாதிரியே டிஐஐஸும் இன்ஃபேக்ட் ஒரு 500 கோடி வந்து கம்மியாக வந்து வாங்கியிருக்கிறாங்க. 23,000 crores பக்கமாக வந்து டிஐஐஸும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐஸும் வாங்கியிருக்காங்க, டிஐஐஸும் வாங்கியிருக்கிறாங்க. மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட மணியும் உள்ளே வந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ஃபைனல் ரேலி மோதும் எஃப்ஐஐஸ் ஆர் ஸ்மார்ட் மணி வந்து ரீட்டெயிலர்ஸ் தலையில் கட்டிட்டு அவங்க எக்ஸிட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த தர நம்ம ஸ்மார்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறது நல்லாயிருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.